வைக்க போகிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அந்த பாத்டப்பில் வந்து குளிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீ சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிடு. பார்க்கலாம்னு சொல்லிடு. நாங்கள் இன்னும் 2 மாதத்தில் பேசிடுவோம். இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனியும் குட்டியோட வீடியோ அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஆக்சுவலாக இப்போ இனியன் வந்து நின்றுட்டே குளிப்பாட்டிடுவேன். அவனும் நின்றுப்பான், உட்காந்துப்பான். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பாத் டப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக தான் இதில் வச்சு நான் குளிக்க வைக்கிறேன். இதில் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்லாம் நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில மைனஸ் இருக்குது. நான் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் இதே மாதிரி படுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சில குழந்தைங்கன்னு இல்லை, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி. என் பையன் படுத்துக்கிறான், பட் ஒரு சில நேரம் தண்ணி ஊற்றும் போது திமிருவான். ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பழகிருச்சு. அதனால நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா குழந்தைங்க சட்டார்னு எந்திரிச்சிருவாங்க. எப்போ எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னே சொல்ல முடியாது. கை வலிக்கிச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ என் பையன் கூட திமிரிட்டே தான் இருப்பான். ரொம்ப நேரம் திமிர மாட்டான். ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை தண்ணி நிறையா ஊற்றுறனால அவனுக்கு மூஞ்சில் விழலைனாலுமே மூச்சு வாங்கும் தண்ணி ஊற்றும் போது. இன்னொன்று, நான் வெளியில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வெளியில் வச்சு ட்ரை பண்ணதே இல்லை. வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் இருக்குது, அங்கேயே தான் நான் வந்து அவனை குளிப்பாட்டுவேன். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து எப்படின்னு சொல்லி தெரியாது. நியூ மாமா இருப்பீங்க, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் வரணும்ல. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த அக்காவே குளிப்பாட்டுறாங்க, நம்மளும் குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்காக தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஆஸ் யூஷுவல் டெடி பேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபேஸ்க்கு வந்து இன்னும் நான் எதுவும் யூஸ் பண்ணலை. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட ஃபேஸில் இருக்க அந்த ஒயிட் மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிங்க, ஃபேஸ்க்கு வந்து எதுவும் யூஸ் பண்ணாமல் விட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ரீசன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆயில்மெண்ட்டும் இப்போ யூஸ் பண்ணலை. ஒரு 2 நாள் மட்டும்தான் அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வெறும் மூஞ்சியை மட்டும் கழுவி கழுவி விட்டுட்ருக்கேன். மற்றபடி பாடிக்கு மட்டும் அந்த ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயத்த வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இந்த டப்போட லிங்க்கை வந்து ஆட் பண்ண முடியல. அது எரர் காட்டுது. அதனால அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி 1500 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குக்குள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டப்போட லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அண்டர் 500க்குள்ளே தான் இந்த ப்ரைஸ் இருக்கும். இது வந்து அந்த லிங்க்ல இருக்கிறது 1500. நான் லிங்க்ல இருக்கிறத வாங்கல. இது மட்டும் தான் வாங்கினேன். டப்போட சேர்த்து வாங்கல. இந்த சிட்டிங் சேர் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். லிங்க் அவைலபிளா இல்லாதனால எல்லா வீடியோலையுமே வந்து அந்த ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறத நான் கொடுத்துருக்கேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்களே, இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்ட்டு. நான் வாங்குகிற பொருள் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை தான் நான் உங்களுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். பட் லிங்க் அவைலபிளாக இல்லை. இதை நான் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் எல்லா வீடியோலையும் சொன்னால் போர் அடிச்சிரும் அப்படிங்கிறனால சொல்லலை. பட் எல்லா வீடியோவும் எல்லா ஆடியன்ஸும் பார்ப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு ரீசன்னால் நான் மறுபடியும் இதில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த லிங்க்குள்ளே போய் செக் பண்ணும்போது சேம் டிட்டோ இதோட லிங்க் உங்களுக்கு காட்டும். 500க்குள்ளே தான் அமௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அவனுக்கு ஹெட் பாத் தான் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக அவனுக்கு ஹெட் பாத் பண்ணிடுவேன். சரி, ஓகே, ஹெட் பாத் பண்ணால் அவன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் இந்த சேரில் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த சேரில் வந்து ஹெட் பாத் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாடி வாஷ் மட்டும்தான் பண்ணி விட்ருந்தேன். ஓகேவாக தான் இருந்தான். எனக்கும் கொஞ்சம் பயம்தான். ஏன்னா திமிரிட்டு வரானா, யாரும் கூட இல்லை, நம்ம மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப மெதுவாக ஊற்றினேன். ஜாஸ்தியாக ஊற்றுனா டபக்குன்னு எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு வாஷ் பண்ணி விட்டேன். நீங்களுமே வந்து தனியாக ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். மெதுவாக ட்ரை பண்ணும்போதே குழந்தைங்க வந்து எந்திரிப்பாங்க. ரொம்ப சேஃபாக வந்து பண்ணணும் எதாக இருந்தாலும். அந்த அக்கா வந்து குளிக்க வச்சாங்க, நானும் குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய கீழே போட்டு உருட்டி எடுத்துடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன்.
இந்த டப்புக்கு கீழ குடுத்துருக்கிறது வந்து ஒரு சிலிக்கான். அதாவது அது கீழ போட்டா லப்பர் வந்து அப்படியே ஸ்டிக் ஆயிக்கிற மாரி இருக்கும். பட் ஒரு லெவலுக்கு மேல பேபீஸ் வந்து அதில வெயிட் குடுக்கும்போது அது புடுங்கிட்டு வந்துரும். புடுங்கிட்டு வந்துரும் மீன்ஸ் அ டப்புல இருந்து புடுங்கிட்டு வந்துராது. தரையில ஒட்டியிருக்கிறத வந்து புடுங்கிட்டு வந்துரும். 4 குடுத்துருப்பாங்க 4 சைட்ல. அந்த 4 தான் வந்து கீழ கிச்சுன்னு புடிச்சிட்டுருக்கும். நம்ம வந்து அப்படியே அவங்கள குளிக்க வச்சுக்கலாம். இப்ப தம்பி வந்து எந்திரிக்கும்போதே பார்த்துருப்பீங்க லைட்டா தூக்கும். நான் வந்து கொஞ்சம் அவனையே பார்த்துட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றனால டக்குன்னு அது வந்து மறுபடியும் கீழ ஒட்டிக்கிச்சு. இல்ல அப்டின்னா அப்படியே மல்லாக்க தூக்கிடும். அதனால கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. தண்ணி வந்து பொத பொதன்னு ஊத்தாதீங்க. குழந்தைங்க மேக்ஸிமம் தண்ணி வந்து மெதுவா ஊத்தும்போது அழமாட்டாங்க. தம்பியும் வந்து விளையாடிட்டே தான் குளிப்பான். நிக்க வச்சு உட்கார வச்சு குளிக்கும்போது அவன் இப்படிலாம் திமிரவே மாட்டான். பட் நான் வந்து அத ஹேண்டில் பண்ற மாரியே நீங்களும் இந்த வீடியோவ பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அ ஏன்னா நம்மள மாரி நம்ம பேபிய வந்து யாருமே பார்த்துக்க முடியாது. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருந்தாலே போதும். மத்தபடி வந்து நம்ம எல்லா வேலையும் நம்மளே பார்த்துக்கலாம். இப்ப நானும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு, தம்பியும் பார்த்துட்டு, வீடியோவும் ஹேண்டில் பண்றேன். உங்களுக்கும் கமெண்டுக்கு ரிப்ளை பண்றேன். எல்லாமே வந்து பெர் டேக்கு ஒரு 100 கமெண்டுக்காவது நான் ரிப்ளை பண்ணிருவேன். இன்ஸ்டாவாகட்டும், யூடியூப் ஆகட்டும். பட் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்காம நான் இருந்தா தான் எனக்கு சப்ளை கரெக்ட்டா இருக்கும். அதனால நானும் முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கேன். ஆ எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் தேவை. நான் உங்ககிட்ட வேற எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. நான் இவ்ளோ தூரம் ரிப்ளை பண்றதுக்கு ரீசன் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த டவுட்ஸ வந்து இப்போ நான் டவுட் கிளியர் பண்றேனோ இல்லையோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே டவுட் கிளியர் பண்றீங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. இனிமேல் பேட் கமெண்ட ரிமூவ் பண்ணிட்டு, பாசிட்டிவ் கமெண்டுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்றதா ஐடியா இருக்கு. டாடா சொல்லிடு. டாடா சொல்லிடு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு நம்ம சேனலை. நீ போக வேண்டாம், இங்க இருந்தே சொல்லு. சப்ஸ்கிரைப் மை சேனல் சொல்லிடு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. அப்பதான் என் மூஞ்சி உங்களுக்கு தெரியும். டெல் மீ. சரி, அவன் சொல்ல மாட்டான். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பேசுவான். இப்போ நான் சொல்கிறேன், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். இன்னும் கொடுத்துரு. இன்னும் அதெல்லாம் சொல்ல தெரியாது, பட் சும்மா அவ்வா அப்படி சொல்லுவான். இட்ஸ் வெரி ஆயிடுச்சு. என்னடா ரியாக்ஷனே இல்லாம இருக்க? கேமரா பாருடா. சரி பாய்.